என்னிலும் பெரியோன் நீங்கள், யான் உங்கள் தனிலும் மேலோன் என்று ஐயா சொல்கின்றார். அதாவது என்னிலும் பெரியோன் நீங்கள், ஐயாவை விட நாம் பெரியவர் என்று சொல்கின்றார். எப்போது பெரியவராவோம்? ஐயா சொன்ன கருத்துக்களை நாம் பின்பற்றி நடந்து அதில் எவ்வித குறைவும் இல்லாமல் நடக்கும்போது மானமுள்ள தொண்டர் தமக்கு சூழ்பிறவி ஒன்றென சொல்லி திருநடனமாடினார் ஈஸ்வரன். அந்த வகையில் நாம் நமது நடைமுறைகள் சரியாக இருக்குமேயானால் நாம் மானமுள்ள தொண்டராகின்றோம். அப்படி வரும்போது நமக்கு சூழ்பிறவி ஒன்றுதான் என்கின்ற அந்த சித்தாந்தத்தின்படி நாம் நடந்தோமேயானால் நாம் ஐயாவுக்கு உகந்த பிள்ளையாகின்றோம். அப்படி இருக்கின்ற போது ஐயாவோடு நாமும் ஐக்கியமாகக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவோம். அப்போது ஐயா சொன்னது போல் ஐயாவும் நாமும் ஒன்றென ஆகிவிடுகின்றோம். இதைத்தான் எமது வாழ்வும் மக்கள் வாழ்வும் ஒன்று போலே என்று திருக்கல்யாண வாசிப்பில் வரும். ஆக நாம் உன்னிலும் என்னிலும் பெரியோன் நீங்கள் என்று இதை வைத்துத்தான் ஐயா சொல்லியிருக்கின்றார்கள். யான் உங்கள் தனிலும் மேலோன், நான் உங்களை விட மேலோன் எப்படி ஆனேன்? எனது முன் ஜென்ம அந்த வாழ்வினை நான் எனது 17வது வயதிலே உணர்ந்து விட்டேன். ஏனென்றால் நான் எதற்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டேன் என்று அந்த பரதேவதை இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து அந்த பரதேவதையை கண்ட நிமிடம் என்னுடைய முன்ஜென்ம வினை பயனை நான் புரிந்து கொண்ட காரணத்தினால் நான் இந்த வாழ்வில் உச்ச நிலையை எய்து இறைநிலைக்கு செல்கின்றேன். நீங்களும் உங்களை பிடித்த கலியை அழித்து உங்கள் முன் ஜென்மம் எதை பற்றி எந்த அந்த சித்தாந்தத்தை உங்களுக்குள் உணரும் சமயத்தில் நீங்களும் மேன்மை பெற்று வருவீர்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் தனக்கென்று கொடுக்கப்பட்ட சூழ்பிறவி ஒன்று எல்லோருக்குமே உண்டு. இந்த சூழின் அழுக்கை அறுத்து நாம் தர்மயுகத்துக்கு தயாராக வேண்டும். கலி என்ற அந்த சூதினை நாம் வென்றுவிட்டால் நாம் அழைத்து செல்லப்படுவோம் தர்ம யுகம் நோக்கி. ஐயா உண்டு.